போன்றவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி எனது பேச்சை தொடங்குகின்றேன். ஒவ்வொரு காலங்களிலும் ஏதோ ஒரு வகையில் மக்கள் கையில் ஊடகம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. வானொலி, அலைபேசி, தொலைபேசி, செய்தித்தாள் என்று தொடங்கி இன்று என் கையில் ஊடகம். உண்மை ஊடுருவி ஊர்ஜிதப்படுத்த உருவானதே ஊடகம். எனது தேடலுக்கு ஒரு மருந்தாய், எனது திறமைக்கு ஒரு விருந்தாய் ஊடகம். ஊடகம் பரவால் உலகம் கண்டது பிரம்மாண்டம் என்னும் பேரின்பம். வாய்ப்புகளை தேடிச் செல்லும் காலங்களில் சரியான வாய்ப்புகளை உருவாக்க வழிவகுத்தாய் நீ. எனது கருத்துக்கள் உலகம் முழுவதும் பரவ நீ ஒரு காரணி. என் கையில் ஊடகம் என்பதை விட என் கையில் உலகம் என்கின்ற அளவுக்கு இன்றைய நாளில் அனைத்து தகவல்களையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றது ஊடகம். நவீன உலகில் மின்னணு ஊடகங்கள் மனிதன் எங்கிருந்தும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எதை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்திற்கு உடந்தையாக இருப்பது இந்த ஊடகமே. அதனால்தான் உலகின் வளர்ச்சியில் ஊடகத்தின் பங்கு முக்கியமானதாக இருக்கின்றது. இப்படியாக நமக்கு பல நல்ல விஷயங்களை தரும் ஊடகம் மாறாக பல கெட்ட விஷயங்களையும் தருகின்றது. விளம்பரங்கள் மூலம் வீண் ஆசையை தூண்டி மக்களை மடையர்களாக்குகின்றன. நாமும் காணொலியில் கண்டுவிட்டால் கருப்பு தோல் வெளுக்கும் என களிமண்ணை கூட கடையாக தேடுகின்றோம். கண்டதை காட்டி கலாச்சாரத்தை அழித்துவிட்டு சிறுமி சீரழிவு, மங்கை மாணவர்கள் என செய்தி அளித்து அதில் சில்லறை தேடுவது. நெடுங்காலமாய் நெடுந்தொடர்ந்த நங்கை நெஞ்சில் நஞ்சை வைத்து சிந்தனைகளை சிறு கூட்டுக்குள் அடைத்து சிதைத்துவிட்டன. நாமும் சிந்திக்காமல் செய்து போனோம். விருந்தினரை வரவழைத்து வேடமிட்டு வீண் விவாதங்களை விளையிட்டு வினாடிகளை விளையமாக்கின்றனர். ஒவ்வொரு துறையிலும் துன்பங்கள் துயரங்கள் துணிவிடும் போது துணியளவு காட்டிவிட்டு பிரச்சனைகள் பூதம்பமாய் பொங்கியலும் போது போட்டி போட்டு பேட்டி எடுப்பது போதுமனா உங்கள் போலியாட்டம். நாம் சமூக ஊடகங்களில் வேறு ஒருவருடைய நேற்றைய வாழ்வை பார்த்து ரசித்துக் கொண்டு வாழ முயலும் போது அது நம்முடைய இன்றைய மகிழ்ச்சியை பறித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாளைய வளர்ச்சியையும் சேர்த்து விடுகின்றது என்பதை உணர்ந்து நாம் ஊடகத்தை பயன்படுத்த வேண்டும். கேமரா நல்லது கெட்டது என்று பாரபட்சம் பார்க்காமல் படம் பிடிக்கும். ஆனால் நாம் அப்படி இல்லாமல் அது படம் பிடிக்கும் நல்லதை மட்டுமே நம் வாழ்க்கையாக்குவோம். பிழைகள் பிறப்பெடுக்க பாதி காரணம் பார்ப்பவர்கள் தான். முதலில் திருந்துவோம், பின் திருத்துவோம். எந்த கனவையும் யாரும் தனியாக அடைந்திருக்க முடியாது. அதை அடைய அவருக்கு ஒரு குழு உதவி இருக்க வேண்டும். அவ்வாறாக எனக்கு உதவி இருக்கும் நடுவர்களுக்கும் எனக்கு உதவிய என்னுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.